ஆங்கில புத்தாண்டு தின விழாவிலே நமக்கெல்லாம் 2025 காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். ஒரு குக்கிராமத்திலே உள்ளே நுழைகின்ற பொழுது இவர்களெல்லாம் பேசிக்கொண்டார்கள். எங்களது அணியை சார்ந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் அருமையாக விவாதம் செய்து கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு அறிவியல் மிக முன்னேறிவிட்டது. நல்ல தலைப்பினை இங்கே தந்திருக்கிறார்கள். பூமி பந்தில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு நமக்கு அவசியம் ஒரு நல்ல இயற்கையான பொருட்களா, செயற்கையான பண்புகளா, செயற்கை பொருட்களா என்கின்ற தலைப்பினை நமக்கு நல்கி இருக்கிறார்கள். நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே இந்த மண்ணில் பேசி இருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதிரே இருக்கக்கூடிய திடலில் நிறைய அமர்ந்திருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல்ல சுவைஞர்கள், நல்ல தமிழை கேட்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்திலே நாம் பேசுகின்றோம் என்கின்ற பெருமை எங்களது பட்டிமன்ற குழுவினருக்கு உண்டு. இந்த கிராமம் உற்றுளி உதவி ஒருவருள் கொடுத்து பிச்சை நிலை முடியாது கற்கை நின்ற என்று ஒரு புலவன் பாடியதை போல மன்னன் பாடினான். புலவன் பாடலாம், ஆனால் அந்த பாடலை ஒரு மன்னன் பாடி இருக்கிறான். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பார்க்கின்ற பொழுது இந்த கிராமத்தில் உதவி செய்கின்ற அந்த நற்பேரினை நினைத்து பார்க்கின்ற பொழுது அவர்களை நாம் அந்த புலவன் மட்டுமல்லாது மன்னனாக பார்க்கின்றோம். எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்ன அந்த பாரதியினுடைய வரியை நாம் நினைவு கூறுகின்றோம். அறிஞர் பெருமக்கள் இங்கே எதிரே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியை சார்ந்த வேதாரண்யத்திலிருந்து வந்திருக்கிறார் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பெயரினை தாங்கிய ஐயா காமராஜர் அவர்கள், அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்களும் இங்கே சிறப்புரை ஆற்றி இருக்கிறார்கள். 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கரிச்சான் குஞ்சு கூச்சலிடும். 3 மணிக்கு, 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா குயில் கூவும், 4 மணிக்கு சேவல் கூவும். இந்த பறவைகளுடைய நேரம் அந்த 3 மணி, 3:30 மணி, 4 மணி, 5 மணிக்கு சேவல் கூவுன்னு சொன்னால் சேவல் கூவும் முன்னாடியே கிராமம் எழுந்து விடும். கவிஞர் வைரமுத்து அருமையாக பாடல் எழுதுவார். நான் மாஸ்கோவிற்கு சென்றிருந்தேன், அங்கே மனிதர்கள் குளிக்கும் முன்பே மாஸ்கோ குளித்து விடுகிறது என்று. அந்த தெருக்களை எல்லாம் சுத்தம் செஞ்சுருவாங்களாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமத்தில் இத்தனை பறவைகளும் இருக்கிறது. அதான் மார்கழி திங்கள் அந்த திருப்பாவை ஆண்டாள் பாடியிருக்காங்க பார்த்தீங்களா. 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண் ஆழ்வார், யாரு? ஆண்டாள். அந்த அம்மா பாடின பாட்டில் ஆனை சாத்தான் அப்படின்னு ஒரு பறவை வரும். ஆனை சாத்தான்னு ஒரு பறவையை குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனை சாத்தான் பேச்சரவம் கேட்டிலையோ அப்படின்னுங்கிற வரி வரும். அந்த ஆனை சாத்தாங்கிற வேற ஒன்றும் இல்லை, கரிச்சாங்குஞ்சு. அது எத்தனை மணிக்கு? 3 மணிக்கெல்லாம் கூவி அந்த கிராமத்தை எழுப்பும். இன்னைக்கு அந்த அந்த ஆனை சாத்தான் பறவை எங்கே போச்சு? நம்மை விட்டு எங்கே போய்விட்டது? இன்னைக்கு இல்லை. யோசிச்சு எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய சிந்திப்போம். சிந்திச்சு தான் எங்கள் முடியெல்லாம் சிந்திருச்சு. சரி, இந்த பறவைகள்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொன்னால் இயற்கையை அழித்து விட்டோம். மனிதன் இயற்கை அழித்து விட்டான், மரங்களை அழித்து விட்டோம். அதனால தான் இன்னைக்கு இந்த பறவைகளை எல்லாம் பார்க்க முடியல. குருவி எங்கே போச்சு? குருவி இனங்கள் இல்லை, பறவை இனங்கள் அழிந்துபட்டு போகிறது. புறாக்கள், புறாக்கள், மணிப்புறாக்கள் இவைகளெல்லாம் எங்கே சென்று விட்டன? அழிந்து போய்பட்டு விட்டன. இன்னைக்கு மனிதன் எங்கே போய் கொண்டிருக்கின்றான்? ஒருத்தர் பாட்டு படிக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன பாட்டு? காவாலையா காவாலையாங்க. இது என்ன தமிழ் சொல்லாது ஐயா? காவாலையா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. என்னையா அர்த்தம் போய் கேட்டோம்னா அவன் வேணுமையா தெலுங்கு பாடல் போடுறது. வேணுமையா காவாலையான்னு அப்படி ஒரு பாட்டு. எங்கே ஒரு கவியரங்கத்துக்கு போயிருக்கிறப்போ அங்கே ஒரு பையன் கவிதையை கொண்டு கொடுத்தான். அருமையான கவிதை. காலானே கோமாளி காலானே, நேற்று பெய்த மழைக்காக இன்று நீ குடைபிடிக்கிறாயே. என்ன அருமையான கவிதை பாருங்க. நல்ல பாட்டு. இதில் என்னடா இருக்கு? நேற்று பெய்த மழைக்காக இன்று நீ குடைபிடிக்கிறாய்ன்னு சொன்னால் அன்னைக்கு வேலையை அன்னைக்கு செய்யணும் சார். இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா இன்றைக்கே செய்யணும். நேற்று பெய்த மழைக்கு இன்னைக்கு எப்படி குடைபிடிப்ப அப்படின்னு காளானை வைத்து கொண்டு இன்னொரு பொண்ணு ஒரு கவிதை தூக்கிட்டு வருது. இது என்ன கவிதைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காய கவிதை. ஏன்னா பொண்ணு வேற, அந்த பொண்ணு இல்லை, வெங்காயத்தை தூக்கிட்டு பாட்டு படிக்குது. வெங்காயமே நீ எல்லவோ காந்தியவாதி. இது என்னடா இது? வெங்காயம் போய் காந்தியவாதின்னு சொல்லுத அப்படின்னு பார்த்தா
அடுத்த வரியை படிங்க சார் அப்படிங்குது. அடுத்த வரியை படிச்சு பார்த்தா உரிக்க உரிக்க பேசாமல் இருந்து விட்டு கடைசியில் உரித்தவனையே அள வைத்து விடுகிறாயே, நீ அல்லவோ காந்தியவாதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இயற்கை பொருளும் செயற்கை பொருளும் போட்டி போட்டு கொண்டு செயற்கையில பொருள் வந்துருச்சு. அந்த காலத்துல ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னு சொன்னா அம்மி இருக்கும், ஆட்டூரல் இருக்கும். அம்மி இருக்கா அம்மா வீட்டுல? இல்ல, மம்மி தான் இருக்கீங்க. ஏன்னா ஆங்கில பள்ளியில் எல்லாத்தையும் அனுப்பிட்டு பிள்ளைய வந்து மம்மி அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. பிள்ளைய வந்து மட்டும் மம்மின்னு உங்களை கூப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி அம்மியில வச்சு அரைச்சிடும். அப்படி கூப்பிடுவோன்னு நம்ம மகிழ்ச்சி அடையக்கூடாது. அந்த அம்மியை காணவில்லை. அது மாதிரி இன்னைக்கு அம்மி எங்க இருக்குன்னு சொன்னா அம்மி கிராமத்துல இருக்கு, ஆட்டூரல் இருக்கு, பயன்படுத்துறாங்கன்னா இல்ல. வேற எதை பயன்படுத்துறாங்க? மிக்சி, கிரைண்டரு. மார்கழி மாசம் கிராமத்து பக்கமும் ஒரு கவிஞன் இருக்கிறான். அவள் குனிந்து நெளிந்து வாசல் பெருக்கினாள், வாசல் சுத்தமாச்சு. இதுல என்ன பெரிய தலைப்புல பாடிட்ட, மனசு குப்பையாச்சுன்னா. வாசல் சுத்தமாச்சு, மனசு குப்பையாச்சு இப்படின்னு எழுதுறான். இப்போ இப்படி எல்லாம் எழுத முடியாது, ஏன்னா வாசலை தூக்க முடியாது. 4 மாடி கட்டடம், மார்கழி திங்கள், வீட்டில் அப்படியே சாணியை மொழிகி மஞ்சள் பூசி அருமையா கோலம் விட்டு அந்த பெண்கள் இடுகின்ற கோலம் விண்ணை மணக்க செய்யும். அந்த அளவுக்கு மஞ்சளோடு சேர்ந்த பொருள்களை வைத்துக் கொண்டு கோலம் விடுவார்கள். இன்னைக்கு அந்த மஞ்சளை காணோம், சாணத்தை காணோம், மாட்டையே காணோம். சாணம் எங்க போக? மாடுன்னு சொன்னா செல்வம். ஒரு வீட்டுக்கு ஒரு பசுமாடு இருந்தா போதும். ஒரு சம்சாரி வீட்டுக்கு ஒரு பசுமாடு கவிஞர் எழுதி வச்சான். அந்த பசுமாட்டை காணோம், காளமாட்டை காணோம். எல்லாமே ஒரு அலங்கார பெட்டிக்குள்ள ஒரு 6 மாத குழந்தைய அந்த தாய் இடுப்பில் வைத்துக் கொண்டு அலமாரியில் வைத்திருக்கிறாள். எதை வைத்திருக்கிறாள்? பொம்மை வடிவில் இருக்கு பசுமாடு, பொம்மை வடிவில் இருக்குது காளை மாடு. பாத்தியா, இதுதான் பசு பாரு, பக் பக் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி காட்டுது. தொலைக்காட்சி பெட்டி, டிவியை திறந்தா அம்மா வந்து நிலவை காட்டு சோறு விட்டுனாங்க. பையன் நிலவை பார்த்து சோறு சாப்பிட்டான், விண்வெளிக்கு பறந்து போயிட்டு வந்தான், அப்துல் கலாம் மாதிரி உருவாகிறான். டிவி தொலைக்காட்சியை பார்த்து சோறு விட்டும் போது எந்நேரம் பார்த்தாலும் அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னு சொன்னா சீரியல். இன்னைக்கு நம்ம கூட 12 மணி நேரம் முடிச்சிருக்கிறாங்க. தொலைக்காட்சியில பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் அழுது கொண்டே. இப்ப வந்து புத்தாண்டு பிறக்க போகிறது அப்படிங்கும் போதே இடையில அந்த நாடக காட்சிகள், மாமியார் மருமகளும் அழுதுகிட்டே. இதெல்லாம் வந்து செயற்கையாக அந்த சரி வாசல் பெருக்கி முத்தமிட்டு அழகாக கோலமிடுகிறாளே அந்த நிலைமைகள், அந்த காட்சி எங்க போச்சு? இன்னைக்கு இல்லை. வேகமா போனேன்னு சொன்னா ஒரு முற்றத்துல இந்த மார்கழி, போன மார்கழி 24 மார்கழி திங்கள்ல பாத்தீங்கன்னா 30 நாளும் அந்த பொண்ணு ஒரே கோலம், அச்சு பிசகாம அருமையா போட்டிருந்தது. நான் கூப்பிட்டு வச்சு பாராட்டினேன், எவ்வளவு அருமையா போட்டிருக்கீங்களா கோலம், கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்க, எப்படிமா இதை 30 நாளும் போடுறீங்க அப்படின்னா அந்த கோலத்துல ஒட்டி வச்சிருக்கு. அது என்ன செய்யலாம்? தண்ணி ஊற்றி பெருக்கலாம், வைக்கலாம், ஆண்டு முழுவதும் அது அப்படியே இருக்கும். அந்த பொண்ணு நடந்து போறா, பூசூடி இருக்கிறா, தேனீக்கள் போய் மொய்க்கிறது, முட்டி மோதிக்கொண்டு அறுபட்டு மீண்டும் திரும்பி வருகிறது. இந்த பொண்ணு 30 நாளும் அந்த பிளாஸ்டிக் பூவை துவைச்சு மீண்டும் சூடிக்கொள்கிறாள் மல்லிகைப்பூவை. மனம் எங்கே இருக்கு? இயற்கையா செயற்கையா? இயற்கையை விட செயற்கை பூ அழகாக இருக்கிறது. மகரந்தங்கள் எங்க? அங்க எங்க மகரந்தங்கள் இருந்தா தானே அடுத்து நம்ம என்ன செய்யும்? விதை இல்லாத கனிகளை உண்டு கொண்டு இருக்கின்றோம். எப்படி கரு உருப்பெருக்கமாகும்? ஆகுதில்லை. நல்ல தலைப்பு இப்படி எப்படி சிந்திச்சாருன்னு தெரியல. நல்ல இயற்கையா செயற்கையாங்கிற தலைப்பை கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நல்ல தலைப்பு. ஏன்னா இந்த பொருளை எல்லாம் வந்து செயற்கையா வாங்கி வீட்டில் அந்த அம்மா கிரைண்டர் அரைக்கிறது இல்லை, கிரைண்டரை போட்டு விட்டுறது, மிக்சியில் ஆட்டிக்கிறது, அம்மி வச்சு அரைக்கிறது இல்லை, ஆட்டுரல் அழகா உட்காந்து ஆட்டுரல் உடகம் வந்த உடம்பெல்லாம் அசையும், அங்கமெல்லாம் அசையும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வேர்வை கொட்டும். நல்ல உடற்பயிற்சி இதெல்லாம் இல்லாம திருமணம் பண்ணி முடிச்சு கொடுக்குறாங்க. 2 ஆண்டுகளில் அந்த பொண்ணு எப்படி வந்துடுறா? ஒல்லியா தேகம் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு இவ்வளவு தண்டிக்க வந்துடுறா. பிறகு அடுத்து என்னாச்சு? கிரைண்டர் மிக்சி வந்துருச்சு. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸசைஸ் பண்றதுக்கு மிஷின் இல்லைன்னு சொன்னா ஜிம்முக்கு போறோம். இந்த அம்மா எங்க போய்கிட்டு இருக்கு? ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படி ஆயிடுறாங்க, போறான். அதான் வந்து சொன்னா அமெரிக்கால ஆள் கொஞ்சம் எவ்வளவு தள்ளிக்கு இருக்கிறான், உடம்ப குறைக்கணும்னு சொல்லி
அமெரிக்கா போனீங்கன்னா உடம்பு உடனே குறைஞ்சிரும். கொலஸ்ட்ரால் உடம்பு பூரா இருக்கு, இதை குறைக்கணும். அமெரிக்காவில் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு ஒரு விளம்பரத்தை பார்த்தான். நேராக அமெரிக்காவுக்கு போயிட்டான். போய் எவ்வளவு பணம் கொடுத்து உடம்பை குறைச்சி நம்ம ஒரு பெரிய ஹீரோ மாதிரி இங்கே வரணும்னு நினைக்கிறாரு. $50 கேட்குறாங்க. $500 கூட கொடுக்க தயாராக இருக்கேன்னு $50 கட்டி உள்ளே போகிறாரு. அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அறை, பெரிய அறை. அந்த அறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே பெஞ்சி நாற்காலி எல்லாம் செதறி போட்டு கிடக்கு. அந்த மூலையில் ஒரு 16 வயது பொண்ணு நின்றுட்டு இருக்கு. 16 வயது பொண்ணு, நல்ல அழகான பொண்ணு நிற்கிறா. இவன் உள்ள நுழையிறான், கதவை சாத்திடுறாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பொண்ணை இவர் ஓடி போய் தொடணும் 1 மணி நேரம். அப்போ அந்த பொண்ணு ஓடி ஓடி போகுது, அங்கே பெஞ்சை தாண்டி நாற்காலியை தாண்டி ஓடுது. இவரும் பின்னாடி ஓடி ஓடி போகிறான். 1 மணி நேரம் ஆச்சு, அந்த பொண்ணை தொடவே முடியல. பிறகு அவ்வளோதான் முடிஞ்சது பயிற்சின்னு வெளியே வந்து வேர்த்து விறுவிறுத்து, அப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீனே, கடைசியில் இந்த ரூம்குள்ளே தள்ளி விட்டு இப்படி விளையாட்டு கட்டிட்டு இருக்கியே, என்ன மருந்து கொடுக்க போறேன்னு கேட்டான். இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. இப்படி உனக்கு 10 நாள் கொடுத்தீங்கன்னா உனக்கு சரியாக போயிடும், கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சிடும். இதுதான் ட்ரீட்மெண்ட். இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்கு. உடனே அந்த இடத்துல போய் கேட்குறான், இதுக்கு எவ்வளவுன்னு. $200 கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி $200 கட்டி மறுநாள் அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளே போகிறாரு. உள்ளே போனான்னு சொன்னால் இதே மாதிரி பெஞ்செல்லாம் செதறி கிடக்கு, கதை உள்ள தள்ளி கதை பூட்டிடுறாங்க. பார்த்தா 86 வயது மூதாட்டி அந்த மூலையில் நின்றுட்டு. இப்போ அந்த மூதாட்டி இவரை வரட்டு, இவர் தொடாம ஓடணும். சுற்றி சுற்றி வராரு, தாண்டி விழுந்து விழுந்து அடிச்சு, இந்த பாட்டி எங்கே நம்மளை தொட்டக்கூடாதுன்னு விழுந்து அடிச்சு ஓடி 1 மணி நேரம் கழிச்சோன்னா வெளியே வந்துடுறாரு. இதுதான் ட்ரீட்மெண்ட். இப்படி பணம் சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறான். எதை குறைக்கிறதுக்கு? கொழுப்பை குறைக்கிறதுக்கு. இயற்கை இன்னைக்கு அழிச்சிட்டோம். இயற்கை அழிக்கிறதுனால செயற்கையால் நாம் படுகின்ற துன்பம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மாணவ செல்வங்கள் குழந்தை பிறந்தவொன்னே எப்படி வளர்க்குறாங்க? நேராக 2.5 வயது தான் ஆகுது. எல்லாம் திருவாசகம், மாணிக்க வாசகம் தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க. ஒரு சின்ன பையன் 1330 குரட்பாக்கள்லையும் எந்த பக்கம் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறான். அப்படி திருஞான சம்பந்தராக 3 வயசு பையனும் இருக்கான். ஆனால் இங்கே 2.5 வயது ஆனவொன்னே என்ன பண்ணிடுறோம்? கிராமத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, ஒரு வேன் வருது, இதுக்கு புளி பிடிக்கிற ஆள் பிடிக்கிற மாதிரி ஜர்ன்னு ஒரு வேன் வருது. அதை தூக்கி குழந்தைய போட்டுடுறாங்க. போட்ட உடனே நேராக 2.5 வயது வேகமாக காலையில் 5 மணிக்கு இந்த அம்மா 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வேக வேகமாக குளிப்பாட்டி, அந்த பையன் காலைக்கடன் முடிக்கிறானா முடிக்கலையான்னு தெரியாது, வேக வேகமாக செஞ்சு, அது நூடுல்ஸா சப்பாத்தியா என்னன்னு தெரியாது, வேக வேகமாக வாயில் அந்த 2.5 வயது 3 வயது குழந்தைக்கு திரிச்சு எல்லாம் ஷூ ஷர்ட்டில் எல்லாம் மாட்டி, பின்னாடி ஒரு பெரிய பேக், சந்திர மண்டலத்துக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி அவரை உள்ள தள்ளி விட்டுருக்கோம் அந்த வேனில். அவர் போய் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து ஆனவனா படிக்கிறார். சொல்லிக் கொடுக்குறாங்க, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய். அப்போ அந்த குழந்தை சொல்லுது, இப்படியே பார்க்குது, திருன்னு, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், டீச்சர் ஆய் அப்படிங்கிறது. வேறு வழி இல்லை, காலைக்கடன் முடிக்கலை, இங்கே தள்ளி விட்டாச்சு பள்ளிக்கூடத்துக்கு. மதியம் சாப்பாடு ஆயமா கொடுக்குது. பையனை விட ஆயமா நல்லா இருக்கு. பையன் மெலிஞ்சு போயிருக்கான். பள்ளிக்கூடத்துக்கு 2.5 வயதுலேருந்து அவனை எப்படியாவது திருஞான சம்பந்தர் ஆக்கி வரணும்னு பெற்றோர்களுக்கு ஆசை, அனுப்பிடுறாங்க. அவன் பாவம் தன்னால் திருன்னு முடிச்சு. அதனால தான் பெட்டில் படுக்கையிலேயே சிறுநீர் கழிப்பது, படுக்கையிலேயே மலம் கழிப்பது. அச்சம். 7 வயது, அவன் கற்கக்கூடிய வயது 7 வயதாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவன் சிறந்த ஒரு மன சோர்வில்லாத, மன அழுத்தம் எதனால் வருது? இன்னைக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா பூரா பாக்கெட். வீட்டில் சமைக்கலைன்னா உடனே இன்னைக்கு புத்தாண்டு பிறந்து நியூ இயர் வந்துருச்சு, உடனே ஆர்டர் பண்ணிடுறான் அம்மா. 4 பேர் வீட்டுக்கு வர்றாங்க. விருந்தோம்பல் எங்கே போச்சு? விருந்தோம்பல் பண்பு செத்து போச்சு. திருக்குறளில் அருமையான ஒரு குறள் சொல்கிறான், இதை கேளுங்க. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பர் நல்விருந்து வானத்தவர். அந்த குறளுக்கு அடையாளமா அந்த மாணவ செல்வங்கள் இருக்காங்களேன்னு சொல்லும்போது எங்களுக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. செல்விருந்து ஓம்பின்னு சொன்னா 10 நாள் வீட்டில் விருந்தாளுக்கு தங்கியிருக்காங்க. அவங்கள வாசல் வரைக்கும் அந்த பெண்மணி போய் வழி அனுப்புறான். செல்விருந்து ஓம்பி
வருவிருந்து பார்த்திருப்பார். அடுத்து யார் வரா? வீட்டுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணணும். வருவிருந்து பார்த்திருப்பார் நல்விருந்து வானத்தவருக்கு. என்ன குரலா இருக்குமா! காணார் கேளார் கால்முடம் பற்றோர் பேருணரின்றி பிடிநடுக்குற்றோர் யாவரும் வருக. அச்சய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு மணிமேகலை சொல்லுது. அள்ளி அள்ளி கொடுக்காங்க சாப்பாடு. காணார் பார்க்க முடியல, கேளார் செவிடு, பேருணரின்றி பிடிநடுக்குற்றோர் வயதானவங்க, அவங்க பராமரிக்க ஆள் இல்லை, அப்படிப்பட்டவங்களாம் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அச்சய பாத்திரத்தை வைத்து கொண்டு அமுத சுரபியை கொடுக்கிறார்களே. அது மாதிரி கிராமம் இன்னும் தீர்த்தாம்பட்டி போன்ற கிராமங்கள் இருக்கின்றன இந்த தமிழகத்திலே என்று நாம் நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கிறது. நல்ல தலைப்பியா, செயற்கையா முகங்கள் வந்து இன்னைக்கு செயற்கையா போச்சு. வீட்டுக்குள்ள போகும்போது ஐயா வாங்க வாங்க வாங்க, என்னையா வந்திருக்கீங்க திடீர்னு, சொல்லிட்டு வரக்கூடாதா? சொல்லிட்டு வந்தா தான் நீங்க வேற எங்கேயோ இருக்குன்னு சொல்லிடுறீங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இந்த நேரத்துல இவன் வந்து உழைச்சானே, நல்ல டிவியில ஒரு டிராமா ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு பார்க்கலைன்னா அடுத்து பார்க்க முடியாத மனது பேசுகிறது. ஆனா வந்தவங்ககிட்ட கும்பிடுறோம், ஐயா வாங்க 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 உட்காருங்க, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, செல்போன் ஒரு அலைபேசி போட்டுக்கலாமே, ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடு. இல்லை சார் பல தடவை போட்டேன், நீங்க எடுக்கலையா? எங்கேயா போச்சு இந்த செல்லு, சைலண்ட்ல கிடக்கு இப்படின்னு ஒரு பொய் சொல்றோம். ராத்திரி நேரம் வந்துருவாங்களா? குறுந்தொகையில சொல்றாங்க, அள்ளிலாயினும் விருந்துவரின் ஓப்பர் மெல்லியவள் குறுமகள். ராத்திரி நேரம் விருந்தவங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா, எங்க அம்மா அந்த உட்காந்துருக்காங்க, ராத்திரி நேரம் வந்துட்டாங்களாப்பா, அந்த ஓடி போய் அந்த பருத்தி மேல தூக்கிட்டு வந்து, ஆமா அந்த அடுப்புக்குள்ள சரி வேகமா பொருத்தி வச்சு கண்ணீரும் கம்பளையுமா காப்பி கொண்டு வந்து, காப்பி கருப்பா இருக்கு, மனசு வெள்ளையா இருக்கு, பாட்டினுடைய மனதை போல. இன்னைக்கு ஒன்று இல்லையா அந்த பாக்கெட் ஐயா ஒருதலை பட்சமா போயிட்டு இருக்கா. அதாவது இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து செயற்கை அதுவும் வேணும் தான், வேண்டான்னு சொல்ல முடியாது. செயற்கை வேணும். எப்ப வேணும் அப்படின்னா, இப்ப இந்த ஒளிவாங்கி இல்லைன்னு சொன்னா வெளி பெருக்கி, இது ஒளிபெருக்கி. இந்த ஒளிபெருக்கி இல்லைன்னா நீங்க எல்லாம் உட்காந்து கேட்க முடியுமா? கேட்க முடியாது. வானொலி கேட்கிறாங்க, வானொலி கேட்கிறோம். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், இது யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, கையடக்கத்துக்கு செல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லதுக்கும் பயன்படுது, தீயதுக்கும் பயன்படுது. ஆசிரியர் அந்த காலத்துல வகுப்புல சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் வகுப்புல அசந்து இப்படி உட்கார்ந்துருப்பாரு. பிறகு பார்த்தீங்கன்னா அப்படி மனிதன் தானே, சாப்பிட்டு முடிச்சோன்னா உண்டவருக்கும் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டடி என்று குதம்ப சித்தர் பாடியிருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படி ஆசிரியர் உட்கார்ந்துருப்பாரு, பிறகு எழுந்திரிச்சு பாடம் நடத்துவார். இப்ப அப்படி கொஞ்ச நேரம் நீங்க அசந்தீங்கன்னு சொன்னா, இந்த அலைபேசி வச்சு பையன் மாணவன் என்ன செஞ்சிடறான், இப்படியே எடுத்துறான். ஆசிரியர் வகுப்பறையில் தூங்குகிறார், தலைமை ஆசிரியர் ஏங்குகிறார், தூங்க முடியவில்லை என்று. அவர் தலைமை ஆசிரியர், அவர் சுற்றி சுற்றி வரணும், இவர் மேற்பார்வையாளர். இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு செய்தி பார்க்கிறோம். குகேஷ் வந்து அங்க பரிசு வாங்குறாரு, நம்ம மாணவன் இங்க பார்க்கறான். அவர் உத்வேகம், 18 வயதுல ஒரு பரிசு வாங்கிட்டான, இவன மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அந்த அலைபேசியை பார்க்க போய் தான் அந்த உணர்வு உருவாகிறது. இயற்கை செயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் நமக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கிறது, இல்லாமல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும், மருத்துவம், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மன அழுத்தம், கிராமத்துக்குள்ள திடீர்னு ஒருத்தர் பாத்தீங்கன்னு சொன்னா நெஞ்சு வலிக்கு அப்படி படபடன்னு வருதுங்கிறாரு. உடனே அங்க 108க்கு போன் பண்றோம், உடனே வந்துடுது வண்டி, வந்து கூட்டிட்டு போய் உடனே இருதய அறுவை சிகிச்சை செய்து அந்த மனிதரை காப்பாற்றி விடுகிறோம். ஒரு விபத்தாகி வருகிறது, பெரிய விபத்து, கூப்பிடா 108, டிரைவர் விழுந்து கிடக்கிறாரு, பாடுறா விபத்து அப்படின்னா எந்த வண்டி கீழே கிடக்குன்னு பார்த்தா 108 தான் கீழே கிடக்கு. விழுந்தவர் அவர் தான் வேகமா எங்கேயோ போயிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் 208 கூப்பிட முடியும், அடுத்து ஒரு வண்டியை கூட்டிட்டு போய் மருத்துவரை பார்த்து. மருத்துவ உலகத்துல இன்னைக்கு வியக்கின்ற, ஆமா ஒருதலை பட்சமா போகுது இல்லையே. அப்ப செயற்கையா கண்டுபிடிச்சது பூரா செயற்கையா இருதயம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதை பொருத்திடுறாங்க. 2 சிறுநீரகம் பழுதுபட்டு போச்சு, அந்த சிறுநீரகத்தை உடனே மாத்தி இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா படத்துல காவாலையான அப்படி ஆடுறாரு. சிறுநீரகம்லாம் மாத்தியாச்சு, இருதயத்தை மாத்தியாச்சு, ஆழத்தான் மாத்தலை. இப்ப தலைப்புக்குள்ள நான் போகல. இந்த 2 பக்கமும் அவங்க பேசுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள்.
இன்பமான வாழ்க்கைக்கு இன்பமா வாழணும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இன்பமான வாழ்க்கையா துன்பமான வாழ்க்கையான்னு உங்க பேருக்கே விட்டுறேன். இன்பமான உங்க கையில விட்டுறேன். இன்பமான வாழ்க்கைக்கு இயற்கையே அப்படிங்கிற தலைப்புல இங்க அறிஞர் பெருமக்கள் பேச வந்திருக்கிறாங்க. இயற்கை தான், இயற்கை இல்லைன்னா இன்பமான வாழ்க்கை அழிஞ்சு போச்சு இல்லையா அப்படின்னு பேச வருபவர் நம்ம அணியில இருக்கக்கூடிய ஐயா வரகவி முருகேசன் அவர்கள். இல்ல சொல்லிடுறேன். எஸ்கைச்சன் எட்வர்டு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். எங்களை சாத்தூரை சார்ந்தவர், சாத்தூரிலே பணியாற்றக்கூடியவர், சரியான நேரத்துக்கு போய் சரியான நேரத்துக்கு வரக்கூடிய ஒரு உண்மையான ஒரு தலைமை ஆசிரியர், கள்ளங்கோடம் இல்லாதவர். அதான் இயற்கைங்கிற தலைப்பு எடுத்திருக்கிறாரு முருகேசன் அவர்கள் ஐயா அவர்கள். அவரை அடிவொற்றி பேசுவதற்கு அறிவரசி இல்லாத அம்மையார் பட்டதாரி ஆசிரியர் அவர்கள், விஸ்வர்ம பள்ளியினுடைய ஆசிரியர். அறிவியல் படித்தவங்க தமிழ் பேச வந்திருக்காங்க பட்டிமன்றத்தில், மிகப்பெரிய சிறப்பு. அவர்களையும் கரவொலி எழுப்பி வரவேற்கிறோம். அடுத்து பகுத்தறிவு செல்வர், நீங்கெல்லாம் அவரை ஆவலோடு எதிர்பார்க்கிறீங்க. டாக்டர் சி பிரபு அவர்கள் காமராஜர் பதின்ம பள்ளியினுடைய முதல்வராக இருக்கிறார். எங்களது திருவள்ளுவர் மன்றத்துக்கு தூணாக உற்றுளி உதவி நிற்கக்கூடிய அறிஞர் பிரபு அவர்கள். இயற்கையன் பேசுறதுக்கு இந்த 3 பேர் வந்திருக்காங்க. செயற்கையன் பேசுறதுக்கு இந்த பக்கம் 3 பேர் வந்திருக்காங்க. ஐயா காமராஜ் அவர்கள் முதல்வர், அரசு கலைக்கல்லூரியுடைய முதல்வர் ஐயா அவர்கள் வேதாரண்யத்திற்கு வந்திருக்கீங்க. பாருங்க, அவர்களை வருகிறவர்களை வரவேற்கின்றோம். முருக சரஸ்வதி முனைவர் அவர்கள், இவங்க பேச்சு எல்லாரும் கேட்டுருப்பீங்க. அருமையாக பேசுவாங்க, நல்ல கவிதை நிலையில பேசுவாங்க. பேசக்கூடிய ஒரு நல்ல தமிழறிஞர், நல்ல நூல்களை படைத்திருக்கிறார்கள். அவங்க பள்ளிக்கெல்லாம் நாங்கள் பேச போயிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லை கோவேணும் நீங்கள் பணியாற்றிய பள்ளி இளையரசு நேர்ந்தால், இளைய அரசு நேர்ந்தால் அப்படி பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனை அடிவொற்றி பேசக்கூடிய அதிரடி பேச்சாளர்னு சொல்லியிருக்காங்க அம்மாவை. எழுத்தாளர், ஒரு கவிஞர், கவிதாயினி, ஒரு எழுத்தாளர் ராஜலட்சுமி நாராயணசாமி அவர்கள். நல்ல நாவல் படைக்கக்கூடியவர்கள். நீங்களும் பிற்காலத்தில் நாவல்கள் எழுதலாம், அவருடைய புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். ஏன்னா ஈதற்கு செய்க பொருளை கொடுக்கறதுக்கு சம்பாதிக்கணும். ஈதற்கு செய்க பொருளை, அறநெறி சேர்தற்கு செய்க பெருநூலைன்னு சொல்லிச்சு நான்மணிக்கடியை. அறநெறி சேரணும்னா நூல்களை படைக்கணும். அதான் அந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க ராஜலட்சுமி. நாங்களும் புத்தகம் எழுதியிருக்கோம், 2 புத்தகம் சிறுகதை எழுதியிருக்கிறோம். ஆனால் இவங்க 4 நாவல், 6 நாவல் எழுதியிருக்காங்க. அவர்களை வருகிறவர்களை வரவேற்கின்றோம். முருக சரஸ்வதி முனைவர் அவர்கள், இவங்க பேச்சு எல்லாரும் கேட்டுருப்பீங்க. அருமையாக பேசுவாங்க, நல்ல கவிதை நிலையில பேசுவாங்க. பேசக்கூடிய ஒரு நல்ல தமிழறிஞர், நல்ல நூல்களை படைத்திருக்கிறார்கள். அவங்க பள்ளிக்கெல்லாம் நாங்கள் பேச போயிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லை கோவேணும் நீங்கள் பணியாற்றிய பள்ளி இளையரசு நேர்ந்தால், இளைய அரசு நேர்ந்தால் அப்படி பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனை அடிவொற்றி பேசக்கூடிய அதிரடி பேச்சாளர்னு சொல்லியிருக்காங்க அம்மாவை. எழுத்தாளர், ஒரு கவிஞர், கவிதாயினி, ஒரு எழுத்தாளர் ராஜலட்சுமி நாராயணசாமி அவர்கள். நல்ல நாவல் படைக்கக்கூடியவர்கள். நீங்களும் பிற்காலத்தில் நாவல்கள் எழுதலாம், அவருடைய புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். ஏன்னா ஈதற்கு செய்க பொருளை கொடுக்கறதுக்கு சம்பாதிக்கணும். ஈதற்கு செய்க பொருளை, அறநெறி சேர்தற்கு செய்க பெருநூலைன்னு சொல்லிச்சு நான்மணிக்கடியை. அறநெறி சேரணும்னா நூல்களை படைக்கணும். அதான் அந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க ராஜலட்சுமி. நாங்களும் புத்தகம் எழுதியிருக்கோம், 2 புத்தகம் சிறுகதை எழுதியிருக்கிறோம். ஆனால் இவங்க 4 நாவல், 6 நாவல் எழுதியிருக்காங்க. 4 சிறார் கதைகள், சிறுவருக்கான கதைகள். உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு படிக்கலாம். 13 வயதுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் படிக்கலாம். அது என்ன 13 வயது, டீனேஜ் அப்படி சொன்னால் பிள்ளைகளுக்கு தெரியும். அதில் படிக்கக்கூடிய இவங்கெல்லாம் செயற்கையன்னு பேச வந்திருக்கிறாங்க.